வாழ்த்து மடல் ரெண்டும் சேர்ந்து கைகுலுக்களும் வாழ்த்து மடலும். கைகுலுக்கல்னு சொல்லி நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. சரியா? கொஞ்சம் பேர் வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அதாவது செய்முறைகள் எப்படி வரும்னு சொல்லி போட்டு சில பேர் வந்து கொஞ்சம் டவுட்டாக இருப்பீங்க. பெரும்பாலானங்களுக்கு தெரியும். என்னோட 4ஆம் ஆண்டில் படிச்சுதான் நம்ம வந்து 5ஆம் ஆண்டுக்கு வருவோம். கைகுலுக்கல். அப்போ கைகுலுக்கல் என்று சொல்லி சொன்னா பேசிக். தெரியாதாக்கள் பார்த்துக்கொள்ளுங்க. பேசிக் எப்படின்னு சொல்லி சொன்னா, உதாரணத்துக்கு இந்த ஒரு ஆள் இருக்கிறாரு, இந்த ஒரு ஆள் இருக்காரு, இந்த ஒரு ஆள் இருக்காரு, இந்த ஒரு ஆள், இந்த ஒரு ஆள், 5 பேர் இருக்காங்க. அவங்க தங்களுக்குள்ள கை குலுக்க போறாங்க என்று சொன்னா எத்தனை கை குலுக்கல் வரும் என்று கேட்டா, 5 பேரு தங்களுக்குள்ள கை குலுக்கினாங்கண்டா எத்தனை கை குலுக்கல் வரும் என்று சொன்னா, கொஞ்சம் பேரு இப்ப 5 வந்தா 5க்கு முன்னுக்கு 4, 4 போட்டு போட்டு 2 பிரிச்சு விட்டா அப்படா வருமாட்டுப்பா. அது எப்படி வந்தேன்னு கொஞ்சம் தெரியா. அது ஏன் நாம 4 போட்டோம், 5க்கு முன்னுக்கு நம்ம ஏன் 4 போட்ட, ஏன் 2 பிரிச்ச என்கிற விஷயம் நமக்கு தெரியும். சரியா ஹாதி? சவுண்ட் வர அமெரிக்கா சாகிரா இல்ல சார். பேசுற கேக்குதா? ஓம் சார் கேக்குது. விளங்குதான் என்ன? ஓகே சரி. இப்ப அந்த கைகுலுக்கல் ஏன் 4 வந்த, ஏன் 2 பிரிச்சங்கிற சில பேருக்கு விளங்காது. சரியா? ஏன்னு சொன்னா இப்ப வந்து எல்லாமே நம்ம பிராக்டிக்கல்ல படிக்கணும். இந்த வாய்ப்பாடுல செய்யற முறைகளை விளங்கி எடுத்தாலும் இது ஏன் நாம இப்படி செய்யறோங்கிற பிராக்டிக்கல்ல நம்ம விளங்கி எடுத்தோம்னு சொல்லி சொன்னா நம்ம லேசா செய்யலாம். சரியா? அது பின்னிக்கு கேள்வி போட்டிக்கிறது, ஒரு ஆள் கை குலுக்க மறுத்தா என்ன நடக்கிற, எப்படி நினைச்சுக்கிற, அடுத்தது வந்துட்டு வாழ்த்து மடல் தெரிவிக்கக்குள்ள ஒவ்வொரு ஆட்களுக்கும் இப்ப ஒரு ஆள் வந்து வாழ்த்து மடல் மற்ற ஆட்களுக்கு எத்தனை அனுப்புறேன் நம்ம பிராக்டிக்கல்ல படிக்கணும். அப்படி படிக்கக்குள்ள இப்ப 5 பேர் இருக்கிறாங்க, இவங்க தங்களுக்குள்ள கை கொடுக்குறாங்க என்று சொன்னா எத்தனை கை குலுக்கல் வரும்? அப்ப இவரு இந்த இருக்கிற ஏன் இடத்துல இது இவரு கை கொடுப்பாரு, ஒன்று இவருக்கு கை கொடுக்காரு, இவருக்கு கை கொடுக்காரு, இவருக்கு கை கொடுக்காரு. அப்ப இவர் வந்து சரியா 4 பேருக்கு கை கொடுத்திருக்கார். 4 இடத்தை 1 2 3 4 4 இடத்தை கை கொடுத்திருக்கார். சரியா? அடுத்தது இந்த வேற எடுத்த மண்டா இவர் ஏற்கனவே இவருக்கு கொடுத்துட்டார். அப்ப இவருக்கு ஒரு தரம், இவருக்கு 2வது தரம், இவருக்கு 3வது தரம் இவர் எடுத்தா. அப்ப 3. சரி ரைட். இந்த இருக்கிறத இதை எடுத்த மண்டா இது இங்க கொடுத்துட்டாரு, இந்த வார கோடால இங்க இருக்கும் கொடுத்துட்டாரு, இவருக்கும் இவருக்கும் கொடுக்கல. அப்ப இவருக்கு ஒரு தரம், இவருக்கு ஒரு தரம், அப்ப 2. சரியா? ரைட். இப்ப இவர் மட்டும் இதுக்கு கொடுத்தா சரி, இங்க கொடுத்தாச்சு, இங்க கொடுத்தாச்சு, இங்க கொடுத்தாச்சு, இவருக்கு மட்டும் கொடுத்தா சரி, அப்ப 1. இப்ப எல்லாத்தையும் கூட்டின மாட்டா 4 7 7 3 7 2 9 2 10. இப்ப 5 பேரு தங்களுக்குள்ள கை குலுக்கினா எத்தனை கை குலுக்கல் வரும் என்று கேட்டா 10. அதை நாம வாய்ப்பாட்டுல பார்த்திருப்போம். வாய்ப்பாடு என்னன்னு சொல்லிட்டோம்னா நம்பர், இது என் என்று சொல்ல நம்பர், நம்பரை பெருக்கிற எண் சாய 1 தாரா 5 நம்பர் 5ல இருந்து 1 கழிக்கிறேன், என் சாய 1. சரியா? என் சாய 1. என் என்ற நம்பர், நம்பர்ல இருந்து என் சாய 1. என் விலங்கல்ல சொன்னா திருப்பி பாருங்க, என் சாய 1 கீழே 2ஆல பிரிக்கணும். கீழே 2ஆல பிரிக்கிறேன். இது கைகுலுக்களுக்கு வாய்ப்பாடு. தேவைன்னு சொன்னா எழுதலாம். கைகுலுக்களுக்கு வாய்ப்பாடு என்னன்னு சொன்னா என் சாய 1 2. இது வாய்ப்பாடு. என்னண்டா எத்தனை 5 5 பேர், 5 அதுல இருந்து 1 கழிக்கிறேன், 5ல இருந்து 1 போனா 4. அப்ப 5 5ல இருந்து 1 போனா 4, அதை 2ஆல பிரிக்கிறேன். அப்ப 5 4 20 20 2ஆ பிரிச்சா 10. இது வாய்ப்பாடுல வரும். இது தனித்தனி ஒவ்வொன்றா வாரது, இதைத்தான் நாம இந்த வாய்ப்பாடுல எடுக்கிறோம். அப்ப இன்னும் ஒரு உதாரணத்தை பார்த்தோம்னு சொன்னா அந்த கைகுலுக்களுக்கு, சரியா? இப்ப 7 பேரு தங்களுக்குள்ள கை குலுக்குறாங்க என்று சொன்னா 7 என் சாய தர என் சாய 1 கீழே 2. 7 பேரு 7 7 அதுல இருந்து 1 கழிக்க மாட்டா 6. 7 7க்கு முன்னுக்கு 6, 7 7க்கு முன்னுக்கு 6, அதை 2ஆல பிரிக்க மாட்டா.
7 6 42 42 ரெண்டாவது பிரிச்சோம்னு சொன்னா 21 கைகுலுக்கள். சரியா? இது ரிவிஷன் தானே உங்களுக்கு? ரிவிஷன் தான். சரியா? 7 இப்ப 10 பேர் தங்களுக்குள்ள கை குலுக்கினா எத்தனை கை குலுக்கள் வரும்? 1 45, ரெண்டாவது 35, மூன்றாவது 90. என்ன விட? 10 பேர் தங்களுக்குள்ள கை குலுக்கினா என்ன விட வரும்? 10 பேர் தங்களுக்குள்ள கை குலுக்கினா பர்சீன் பெருக்க தெரியுமா? 10 பேர் தங்களை கை குலுக்கினா விடையே காட்டுங்க உங்களோட கையால. முதலாவது விடை என்றா 45, இரண்டாவது விடை என்றா 35, மூணாவது விடை என்றா 90. 35ஆ? பத்து பேர் தங்களுக்குள்ள கை கொடுக்குறாங்க. அப்ப 10 பேருன்னு சொல்லி சொன்னா 10 10 இருந்து 1 கழிக்க மாட்டா 9. அப்ப சரியா? 10 அதுல இருந்து 1 கழிச்சா 9. இதை 2 ஆல பிரிக்கணும். இதை 2 ஆல பிரிக்கணும். அப்ப 90 2 ஆல பிரிச்சா 45. இப்ப சில பேர் இருக்குது கை குலுக்குறதுக்கு 2 ஆல பிரிக்கிறியா, வாழ்த்து மடலுக்கு 2 ஆல பிரிக்கிறியா அப்படி சொல்லி கேட்பா. டவுட் இருக்குதான் எல்லாருக்கும். வாழ்த்து மடல் என்று வந்தா நாம 2 ஆல பிரிக்கிறல்ல, இதே செய்முறை தான். வாழ்த்து மடல் பரிமாறுறாங்க என்று வந்தா இதே செய்முறை, ஆனா 2 ஆல பிரிக்கிறல்ல. 10 10க்கு முன்னுக்கு 9 90 தான். அதை 2 ஆல பிரிக்கிறல்ல. கை குலுக்கல் என்று சொல்லி வந்தா 2 ஆல பிரிக்கிற. அதை எப்படி நாங்க ஞாபகம் வச்சு கொள்றேன் என்று சொன்னா, இப்ப கை குலுக்கல் என்று வந்தா இந்த கை குலுக்கல்ல இந்த 2 சொல்லி வருதுவா? 2 வருது. அப்ப நம்ம 2 ஆல பிரிப்போம் என்று சொல்லியாவது ஞாபகம் வச்சுக்கொள்ளும். கை குலுக்கலுக்கு இந்த கை குலுக்கல் என்றது வந்தா 2 முட்டை வருகுது. அப்ப இது வந்தா நம்ம 2 ஆல பிரிக்கணும் என்ற மாதிரியாவது ஞாபகம் வச்சுக்கணும். சில பேர் என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா கை குலுக்கலுக்கும் வாழ்த்து மடலுக்கும் 2 ஆல பிரிச்சு வச்சுக்கொள்றோம். வாழ்த்து மடலுக்கு பிரிக்கப்படா, 2 ஆல பிரிக்கப்படா. இதே செய்முறை 2 ஆல பிரிக்கிறல்ல. ரைட், அதுக்கும் சொல்லித்தாரேன். இதுக்கு கை குலுக்கல் வந்தா 2 ஆல பிரிக்கணும். இப்ப இன்னும் ஒரு உதாரணம் என்னடா சொல்றேன். 7 பேர் தங்களுக்குள்ள கை குலுக்குறாங்க என்றா எத்தனை கை குலுக்கல் வரும்? 7 7க்கு முன்னுக்குள்ள இலக்கம் 6. அப்ப 7 7க்கு முன்னுள்ள இலக்கம் 6. என்ன முன்னுள்ள இலக்கம்? அதான் எண்ணிலிருந்து 1 கழிச்சா என்னண்டா நம்பர். 7 பேரு தங்களுக்குள்ள கை குலுக்குறாங்கடா. 7ல இருந்து 1 கழிச்சா 6. அதான் அந்த ஓட்டிக்கு. சரியா? அப்ப இத 2 ஆல பிரிக்கணும். கை குலுக்கல் என்று கேட்டா 2 ஆல். அப்ப 7 6 42, 42 2 ஆல பிரிச்சா 21 வரும். விளங்கிட்டா? விளங்கினாக்கள் கை வைத்துங்க. தெரியாதாக்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க நிறைய பேரு. ரைட், இப்ப நாம இந்த கேள்விக்கு போவோம். சரியா? ரைட், மேல என்ன கிரிக்கெட் கரப்பந்து அப்படின்னு சொல்லி போட்டேன்னு கேட்டா, சரியா, இது கிரிக்கெட் என்று சொன்னா வேணுமாடா நீங்க தமிழால் எழுதி கொள்ளுங்க, துடுப்பாட்டம். இப்ப ஏன் இதுன்னு சொல்லி கேட்டா, இப்ப வந்து கேள்வி கேட்பாங்க. இப்ப வார கேள்விகள் எப்படி வருதுன்னு சொன்னா, கரப்பந்தாட்ட போட்டியில இது செய்யற வீரர்கள் தங்களுக்குள்ள கை குலுக்கினாங்கன்னு சொன்னா எத்தனை கை குலுக்கள் கேட்பாங்க. அப்ப கரப்பந்தாட்டத்தில் எத்தனை வீரர் இருக்கான்னு நமக்கு தெரிஞ்சாதான் நமக்கு ஒரு ஆன்சர் எடுக்கலாம். சரியா? அப்ப ஒவ்வொன்றும் எத்தனை பேர் என்று நம்ம பக்கத்துல லேட்டா பக்கத்துல எழுதணும்ன்றதுக்காக தான் நான் போட்டு வச்சிருக்கேன். கரப்பந்தாட் சதுர்சிக கேள்வி எழுதவானா? கேள்வி எழுதுறீங்க? கேள்வி எழுதவானா? கேள்விக்கு நான் டியூட் போட்டு வைக்கிறேன். இப்ப எழுதினீங்கன்னு சொன்னா நான் கதைக்கிறதுக்குள்ள விளங்காது உங்களுக்கு. சரியா? சொல்றது மட்டும் எழுதுங்க, கேள்விக்குள்ள எழுத தேவையில்ல. கிரிக்கெட் என்று சொல்லி சொன்னா துடுப்பாட்டம். துடுப்பாட்டம் என்று சொன்னா சரியா, கிரிக்கெட் எல்லாருக்கும். இதுல எத்தனை பேரு விளையாடுவாங்க என்று சொன்னா கிரிக்கெட்டுக்கு 11 பேர் விளையாடுவாங்க. இப்ப கேள்வி நிறைய இதுதான் வரும். கிரிக்கெட் போட்டியில விளையாடிய அணி வீரர்கள் தங்களுக்குள்ள கை குலுக்கினா எத்தனை கை குலுக்கள் வரும் என்று கேட்டா நமக்கு கிரிக்கெட்ல எத்தனை பேர் என்று தெரியாட்டி நம்ம அவர்த்த நின்றுவோம். அப்ப கிரிக்கெட்டுக்கு எத்தனை பேருண்டா 11 பேர். கரப்பந்து வாலிபாலுக்கு எத்தனை பேருன்னு சொன்னா 6 பேர்.
உதைப்பந்து ஏண்டா காட்பந்து சரியா ஃபுட்பால் இதுக்கு எத்தனை பேருண்டா 11 பேர் இதுக்கு 11 பேர் வலைப்பந்து வலைப்பந்துன்னா நெட்பால் இதுக்கு 7 பேரு விளையாடுவாங்க ஒரு அணியில நெட்பால் இது வந்து நெட்பால் உதைப்பந்தண்டா ஃபுட்பால் கரப்பந்தண்டா வாலிபால் கிரிக்கெட்ண்டா கிரிக்கெட் தான் துடுப்பாட்டம் இது ஒவ்வொரு நம்பரும் என்னென்ன நம்பர் போட்டீங்க ஒரு அணியில எத்தனை பேர் விளையாடுவாங்கங்கிறதுக்கான நான் போட்டிக்கிறேன் ரைட் முதலாவது கேள்வி நீங்க ஆன்சர் எடுத்திருப்பீங்க போட்டி நிகழ்ச்சியில 15 நண்பர்கள் தங்களுக்குள்ள கைகுலுக்கினாங்க இப்ப அங்கு இடம்பெற்ற அங்கு எத்தனை கைகுலுக்கள் வந்த என்று சொல்லி கேட்கிற ஒரு கேள்வி இன்னும் ஒரு கேள்வி இருக்குது கைகுலுக்கல்ல தந்து ஓட்டு எத்தனை பேரு கைகுலிக்கின என்று ஓட்டும் கேள்வி வரும் அப்ப அப்படியான வினாக்களுக்கு எப்படி செய்யறது அடுத்த கணக்குல இருக்குது இப்ப முதலாவதுக்கு செய்வோம் 15 கைகுலுக்கள் 15 நண்பர்கள் கைகுலுக்கிறாங்க சரியா 15 நண்பர்கள் கைகுலுக்கிறாங்க அப்படி என்று சொன்னா 15 15க்கு முன்னுக்கு 14 அதை நாம 2ஆல பிரிக்கணும் கைகுலுக்கள் ரெண்டால பிரிக்கணும் கட்டாயம் 2ஆல பிரிக்கணும் அதை ஞாபகப்படுத்திக் கொள்றா கைகுலுக்களுக்கு இந்த மாதிரி 2 சுழி போட்டு வரும் அப்ப இங்க 2 வருது அப்ப அதாவது நம்ம வச்சு அதையாவது வச்சு நம்ம கைகுலுக்குறதுக்கு என்று ஞாபகம் வச்சுக்கொள்ளும் பெரும்பாலான பிள்ளைகள் இது சொல்லி கொடுத்தா ஞாபகம் வச்சு எப்படி உனக்கு ஞாபகம் வந்தேன்னு கேட்டா எனக்கு ஒரு தரம் யோசிச்சு பார்த்தா எனக்கு வரல 2ஆல பிரிக்கலையான்னு தெரியல அப்ப நீங்க ஒரு தரம் சொன்னீங்க 2 முட்டை வரதுக்கு 2ஆல பிரிக்கணும் அதை வச்சுதான் நான் செஞ்சேன்னு சொல்லி சரியா அப்ப அந்த மைண்ட்ல இப்ப பதிகிறதுக்கு தான் உங்களுக்கு சொல்லித்தாரு இப்படியாவது நீங்க ஞாபகப்படுத்திக் கொள்ளணும் கைகுலுக்கினா 2ஆல பிரிக்கிறேங்கிற மாதிரி ரைட் இப்ப இதுக்கு எப்படி ஆன்சர் எடுக்கிற சொன்னா சுருக்க தெரியணும் நமக்கு 2 2 2 2 2லயும் ஒரு தரம் 2 2 2 2 14லயும் 7 தரம் 14லயும் 7 தரம் அப்ப 15 7ஆல பெருக்கினா 105 ஆன்சர் வரும் 105 ஆன்சர் வந்து 105 ஆன்சர் வந்தாக்கள் 105 வராதாக்களை பாப்போம் கை வைத்துங்க பாப்போம் 105 எங்களுக்கு வரல 105 வரல உண்டோ அதாவது இதுக்கு சுருக்க தெரியணும் சுருக்க தெரியாதாக்கள் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க அதாவது பெருக்கி போடுறதுக்கு சரியா அதாவது ஏன் என்று சொல்லி சொன்னா இங்க கவனிச்சு கொள்ளுங்க சுருக்க தெரியாட்டி இதுல விளங்கப்படுத்துறதுல பிடிக்கணும் சரியா சுருக்க தெரியாதாக்களுக்கு மற்ற ஒரு 2 நிமிஷத்துக்கு மற்ற கோய்க்கொள்ள கூட சுருக்க தெரியாது அதாவது 2 சரியா 2 தர 4 கீழே 2ஆல பிரிக்கிற அப்படின்னு சொல்லி சொன்னா சாரி 3 படத்தை 3 2ஆல பிரிக்கிற என்று சொல்லி சொன்னா அதாவது சுருக்குற அவங்களுக்கு தெரியும் 4 12 12 2ஆல பிரிச்சா 6 இது சுருக்குற முறையில இப்ப நம்ம ஆன்சர் எடுக்கிறேன்டா இந்த 2 மேல உள்ளத்துல இந்த 2ல வாய்ப்பாடு எது வரும் என்று கேட்டா 4 தான் வரும் 2ல வாய்ப்பாடுல 3 வராது அப்ப 3ல நம்ம கையடிக்க கூடாது 4ல கையடிக்கலாம் அப்ப 2ஆம் வாய்ப்பாடுல 2 2 ஒரு தரம் 2 2 2 தரம் அப்ப 3 6 விட அப்ப ஏற்கனவே நம்ம பிரிச்சு போட்டு வர விடைய நம்ம இங்க ரெக்ட் அடுத்தோம் அது மாதிரி தான் இப்ப இதுல வந்து 15 12ஆல பிரிக்கி 2ஆல பிரிக்கி என்று சொன்னேன் இப்படி ஒரு கணக்கு வந்தா இதுல 2ஆம் வாய்ப்பாடுல 15 வராது அதனால இதுல கையடிக்க கூடா இது வரும் 12 வரும் அப்ப 2 2 ஒரு தரம் பிரிச்சா 12லயும் 2 2 6 தரம் அப்ப 15 6ஆல பெருக்குவோம் 15 6ஆல பெருக்கினா 5 30 3 மிச்சம் 6 6 6 3 9 அப்ப 92 வரும் அது போலதான் இந்த பிரிக்கிற முறையில் இப்ப நாம செஞ்சது என்னன்னு சொன்னா 15 நண்பர்கள் தங்களுக்குள்ள கை கொடுக்குறாங்க 15 15க்கு முன்னுக்குள்ள இலக்கம் 14 15 அதுக்கு முன்னுக்கு 14 அதை 2ஆல பிரி அப்ப பிரிச்சா இது எப்படி பிரிக்கிற 2 2 ஒரு தரம் இங்க 2 2 7 தரம் இப்ப 15 7ஆல பிரிக்கினா 15 7
15 7 பிரிக்கும் 7 5 35 3 மிச்சம் 7 7 7 3 10 அப்ப 105 என்று சொல்லி வரும். சுருக்கள் தெரியாம இருந்தா விளங்கிட்டா முகமது விளங்கிட்டா? அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா, குறித்த கழகத்தில் விளையாட்டு போட்டியில் பங்கு பற்றிய மாணவர்கள் சிலர் தங்களுக்குள் கைகுலுக்கி கொண்டனர். கொஞ்சம் பேர் வந்து தங்களுக்குள்ள கைகுலுக்கிறாங்க. அங்கு 36 கைகுலுக்கள் இடம்பெற்றிருக்கி என்றா சரியா? அங்கு இடம்பெற்றது. ஏனெனில் அவ்விளையாட்டுல பங்கு பற்றிய நண்பர்கள் எத்தனை பேர்? இப்ப பாருங்க, முதலாவது கேள்வியில 15 பேரு கை குலுக்குறாங்க. அங்கு இடம்பெற்ற கை குலுக்கள் எத்தனை? முதலாவது 15 பேரு. இங்க கைகுலுக்கள் எத்தனை என்று கேட்காங்க. எத்தனை கைகுலுக்கள் வந்துரு என்று கேட்காங்க முதலாவது. ரெண்டாவது கேள்வியில் எப்படி கேட்காண்டா 36 கைகுலுக்கள் வந்திருக்குது, எத்தனை பேரு கைகுலுக்கிறாங்க, இது ஆக்களை கேட்காங்க. சரியா? அப்ப இதுக்கு நாம ஆன்சர் செட்டியா செய்யற எப்படின்னு சொன்னா, குயிக்கா செய்யற, ஆன்சரை வச்சு செய்யற, லேசா செய்யற, ஒரு இதுவும் இல்ல, குயிக்கா விட போறேன்னு சொன்னா இப்படி ஆக்களை கேட்டா, ஆக்கள் எத்தனை பேரு ஆக்கள் இப்படின்னு கேட்டா ஒவ்வொரு விடையா வச்சு போனாங்க, லேசா போலாம். இங்க பாருங்க, முதலாவது ஆக்கள் தானே 9 பேரு. அண்டா 9 கொண்டா 9க்கு முன்னுக்கு 8, அதை 2ஆல பிரிச்சா எத்தனை வரும்? ஏண்டா இது 2 2 ஒரு தரம், 2 2 4 தரம். அப்ப 4 9ஆல பிரிக்கணும், 9 4 36. அந்த இதுல வந்துட்டு முதலாவது. அப்ப முதலாவதான் விட. ரெண்டாவது விடைக்கு பாருங்க, 12 பேரு என்று சொன்னா கை குலுக்கணும் என்ன? 11. 12 12க்கு முன்னுக்கு 11, அதை 2ஆல நம்ம பிரிக்கணும். 2ஆல பிரிக்கிறேன்னு சொல்லி சொன்னா என்ன வரும்? 11ல வராது, 2 2ஆ பிரிக்கிறதுக்கு 12ல வரும். அப்ப இதுல ஒரு தரம், இதுல 6 தரம். அப்ப 11 6 66 இதுக்கு வரும். அப்ப ரெண்டாவது விட வராது. மூணாவது 10 10க்கு முன்னுக்கு 9, இதை நம்ம 2ஆல பிரிப்போம். பிரிச்சோம்னு சொல்லி சொன்னா 90 2ஆல பிரிச்சா 45. அப்ப இந்த விடையும் இல்லை, 36 வரணுமா? அப்ப அப்படி வர்றது என்ன வரும்? இது. சரி, எனக்கு ஒரு ஆன்சர் எடுத்து காட்டுங்க. கைகுலுக்கல்ல கொஞ்சம் நண்பர்கள், சரியா, கொஞ்சம் நண்பர்கள் கை குலுக்கிறாங்க. அங்க கைகுலுக்கள் எத்தனை வந்து என்று சொன்னா 81 கைகுலுக்கள் வந்துரு. 81 கைகுலுக்கள் வந்துரு. ஏனென் எத்தனை பேரு கை குலுக்கினாங்க? முதலாவது விட 13 பேரு, ரெண்டாவது விட 14 பேரு, மூணாவது விட 15 பேரு. நீங்க உங்களோட விடையை காட்டுங்க பாப்பா. கை குலுக்கிறாங்க, 81 கைகுலுக்கள் வந்துரு. அப்படி என்றா எத்தனை பேரு கை குலுக்கிறார்? விடையை வச்சு செய்யுங்க, லேசா செய்யலாம். எத்தனை அக்ஷர்? விடையை வச்சு செய்வோம். விடையை காட்டலாம். ரெண்டாவது சார். வெரி குட். எடுங்க ஆன்சர், பிரச்சனை இல்லை. குயிக்கா அண்ணா ஆறுதல்னா எடுங்க. எப்படி குயிக்கா எடுக்கணும், விடையை வச்சு நம்ம எடுக்கணும். முதலாவது 13 பேரா இருந்தா எத்தனை கைகுலுக்கள் வரும்?
அப்ப 13 13க்கு முன்னுக்கு 12 12 ரெண்டால் பிரிச்சா எத்தனை வரும் என்று பார்ப்போம். முதலாவது விளங்காதாக்கள் செய்ய தெரியாதாக்கள் மட்டும் பாருங்க, செய்ய தெரியுமானாக்கள் நீங்க செய்யுங்க. முதலாவது இந்த விட எடுப்போம். 13 13 பேர் என்றா 12ஆல 12ஆல பிரிச்சு 2ஆல பிரிப்போம். ஏன் 12ஆல? அதாவது 12 12க்கு முன்னுக்கு உள்ள இலக்கம், 13 13க்கு உள்ள இலக்கம் 12 12ஆல பிரிக்கிறோம். நம்ம என் சய 1 என்னண்டா 12 13 13 13ல இருந்து 1 கழிச்சா 12. சரியா? இப்ப இதை நாம பெருக்கணும்னு சொன்னா இதுல 2 2 ஒரு தரம், இதுல 2 2 6 தரம், 13 பிரிக்கணும்னா 78 வரும். 13 6 3 18. அப்ப அவடத்தையே நம்ம யோசிக்கணும். 6 3 18. அப்ப அங்க ஒன்றெல்லாம் வராது. அப்ப அதை விட்டுறணும், அடுத்ததுக்கு போகணும். சரி, அடுத்ததுக்கு என்ன போவோம்? 14 இருக்கு. 14 13 கீழே 2 ஒரு இலக்கம் கழிச்சு. இப்ப பாருங்க 2 2 ஒரு தரம், இதுல அடுக்கையில இதுலதான் அடுக்கலாம், சுருக்கலாம். அப்ப 7 தரம். அப்ப 7 3ஆல பிரிக்கினா 21 2 மிச்சம். ஓர் 7 7 7 2 13 7 21 2 மிச்சம். சாரி 91. சரியா? 91 91 பெருக்கல் லெவல 91 91 வரணும்டா எத்தனை? அப்ப 91 சொல்லி சொன்னா 13 7ஆல பிரிக்கணும். 7 3 21 2 மிச்சம், ஓர் 7 7 2 9. அப்ப 91 வரும். ஆன்சர் 2வது வரும். விளங்கிட்டா? சரியா? அடுத்தது 4வது கேள்வி, 3வது கேள்வி. நண்பர்கள் சிலர் பிறந்த நாள் வாழ்த்து அட்டை ஒன்று பரிமாறிக்கொண்டனர். அவர்கள் எல்லோரும் பரிமாறிக்கொண்ட வாழ்த்து அட்டை 20 எனின் நண்பர்கள் எத்தனை பேர்? இப்ப வாழ்த்து மடல் சொல்லி தரணும். சரியா? வாழ்த்து மடல் சொல்லி சொன்னா என்னண்டா, இப்ப வாழ்த்து மடல் பரிமாறுற என்றா இப்ப 3 பேரு, சரியா, 3 பேரு வாழ்த்து புது வருடத்துக்காடி வாழ்த்து மடல் பரிமாற போறாங்க என்று சொன்னா, இந்த இருக்கிற பேரு இவருக்கு வாழ்த்து மடல் கொடுக்கணும், இவருக்கும் வாழ்த்து மடல் கொடுக்கணும். 3 பேர் இருந்தா ஏங்கிறாள் இவரு, பி என்கிறாள் இவரு, சி என்கிறாள் இவரு. இவருக்கும் கொடுக்கணும், இவருக்கும் கொடுக்கணும். அப்ப இவருக்கு 2 பேர். சரியா? கீழே பொறிச்சு, சரியா, அதாவது பேரு பொறிச்சு வாழ்த்து மடல் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்று போட்டு கீழே அஃப்ரீன் என்ன பேரு, கீழே அஃப்ரீன் போட்டு இப்ப இவருக்கும் அஃப்ரீன் பேர்ல கொடுக்கணும், இவருக்கும் அஃப்ரீன் பேர்ல கொடுக்கணும். அப்ப இவருக்கு 2 தேவை. இவரு சிங்கிறாள், இவருக்கும் 1 கொடுக்கணும், இவருக்கும் 1 கொடுக்கணும். அப்ப இவருக்கு 2 தேவை. இந்த இருக்கிற டிங்கிற ஆளுக்கு இவருக்கு 1 கொடுக்கணும், இவருக்கு 1 கொடுக்கணும், இவருக்கு 2 தேவை. அப்ப வாழ்த்து மடல் என்று சொன்னா ஒரு ஆளுக்கு 2 2 தேவைப்படுது. சரியா? அப்படி என்று சொன்னா இங்க எத்தனை வாழ்த்து மடல்? 3 பேருக்கு 6 வருது. அது நாங்க எப்படி செய்யற என்று சொல்லி சொன்னா 3 3க்கு முன்னுக்கு 2 3க்கு முன்னுக்கு 2, அதாவது எண் தர எண் சய 1. எண் சய 1 நம்பர். இது எத்தனை பேரு? 3 பேரு. இது எண் சய 1 அந்த நம்பர் 3ல இருந்து 1 கழிச்சா 2. இது இந்த அரைக்கிற இது. சரியா? அப்ப இங்க இப்ப 2ஆல பிரிக்கிறியா என்று கேட்டா வாழ்த்து மடலுக்கு பிரிக்கிறல்ல 2ஆல. கைகுழுக்களுக்கு அதே மாதிரி தான் கைகுழுக்களுக்கு 2ஆல பிரிக்கிறேன். இதுதான் வித்தியாசம். அப்ப 2 6 இது வாழ்த்து மடல். அப்ப இன்னும் ஒன்று சும்மா அவலங்கப்படுத்தினா அப்ப எத்தனை வரும் என்று கேட்டா, இன்னொன்று 4 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன். சரி, 5 பேர் இருக்காங்கன்னு வைங்க. 5 பேர் இருக்காங்கன்னு வைங்க. இந்த இருக்கிற பேரு எல்லா 4 பேருக்கும் கொடுக்கறதுக்கு 4 பேர். அப்ப இவருக்கு 4 பேர், இவருக்கு 4 பேர், இவருக்கு 4 பேர், இவருக்கு 4, இவருக்கு 4. அப்ப 5 பேருக்கு 4 4 4 20 பேர். சரியா? அப்ப இங்க இதுக்கு நாங்க எப்படி சோர்ச்சி முறைண்டா 5 பேரா? அப்ப 5க்கு முன்னுக்கு 4 பெருக்கினோம்டா 20 பேர். இதுதான் ஆன்சர்.
வாழ்த்து மடலண்டா. அப்ப 5 பேர் கை குலுக்கினா எப்படி? கை குலுக்கினியா அப்ப இதை அப்படி 2ஆல பிரி, அவ்வளவுதான். சரியா? ரைட். அப்ப வாழ்த்து மடலண்டா ஓகே, விளங்கிட்டு இது. இப்ப பாருங்க, 3வது சில நண்பர்கள் பிறந்த நாள் வாழ்த்து அட்டையின் பரிமாறிக்கொண்டனர். அவர்கள் எல்லோரும் பரிமாறிக்கொண்ட வாழ்த்து அட்டைகள் 20 வாழ்த்து அட்டை எனின் எத்தனை நண்பர்கள்? முதலாவது நண்பர்களை கேட்டிக்குது, எத்தனை பேர்? அப்ப 6 முன்னுக்கு 5. அப்ப நம்ம இதை பெருக்கினா சரிதானே, 5 30 வரும். இங்க 30 வாழ்த்து அட்டை பரிமாறிக்காங்க என்றா இல்லை. இது 7 முன்னுக்கு 6, 7 6 42 வாழ்த்தட்டையா பரிமாறிக்காண்டா இல்லை. அப்ப இதுவும் வராது. இது 5 5க்கு முன்னுக்கு 4 முன்னுள்ள இலக்கத்தால பெருக்குங்க. சரியா? அப்ப 5 4 20. அப்ப 20 வாழ்த்தட்டை வருமானட்டா இதுதான் ஆன்சர். 20 பெருக்கிறீங்க. ஆகவே 3ஆவதுக்கு 3ஆவது விடையை வச்சு தான் இதுக்கு செய்யறேன். நம்பரை தந்தோட எத்தனை பேர் என்று கேட்டா நம்ம விடையை வச்சு செய்யற லேஸ். ரைட். அடுத்தது இந்த ஆன்சரை மாத்திக்கொள்ளுங்க, இதை மாத்திக்கொள்ளுங்க, 6ஆ மாத்திக்கொள்ளுங்களா. 4ஆவதுல 6ஆ மாத்திக்கொள்ளுங்க. கேள்விக்குள்ள 6ஆ மாத்திக்கொள்ளுங்க. சுதனும் அவனது நண்பர்களும் சித்திரை வருட பிறப்புக்காக வாழ்த்து மடல்களை பரிமாறிக்கொண்டனர். சுதனும் அவனது நண்பர்களும் சித்திரை வருட பிறப்பு வாழ்த்து மடல்களை வாழ்த்து அட்டைகளை பரிமாறிக்கொண்டனர். சுதனுக்கு 6 நண்பர்கள் இருப்பின் அவர்கள் எல்லோரும் பயன்படுத்திய வாழ்த்து அட்டை என்ன? எத்தனை? இல்ல, அவர்கள் எல்லோரும். அப்ப சுதனுக்கு 6 நண்பர்கள் இருப்பி. அப்ப சுதனை கழிச்சா ஒரு சுதனையும் சேர்த்து தான் பார்க்கணும். சரியா? சுதனுக்கு 6 பேர் நண்பர். அப்ப மொத்தமா இங்க நண்பர்மார் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பிள்ளைகள் இருக்காண்டா 7 பேர் இருக்காங்க. விளங்கினாக்க கைவித்துங்க. எத்தனை நண்பர்கள் இருக்காங்கன்னு சொன்னா 7 நண்பர்கள் மாதிரி இருக்காங்க. சரியா? சுதன் உண்டு, அவனுக்கு 6 பேர், மொத்தமா 7 பேர். அப்ப 7 பேரும் தங்களுக்குள்ள வாழ்த்து மடல் பரிமாறுறாங்க. அப்ப 7 பேருன்னு சொன்னா ஒரு ஆளுக்கு எத்தனை வாழ்த்து மடல் தேவை? 7 பேருண்டா மிச்சம் ஆயிக்கிற 6 பேருக்கும் கொடுக்கறதுக்கு தேவை. அப்ப 7 6 42. அப்ப 7 6 42. சரியா? இதுக்கு ஆன்சர் என்னன்னு சொன்னா 42. 3ஆவது ஆன்சர். இப்ப மொத்தம் 6 பேர் எடுத்தீங்கன்னு சொன்னா 30 எடுப்பீங்க. 6 பேர் இல்ல, சுதனோட சேர்க்கணும். அப்ப 7 பேரு வாழ்த்து மடல் பரிமாறுறாங்க. 7 7க்கு முன்னுக்கு 6, 7 6 42ன்னு சொல்லி 3ஆவது ஆன்சர் கிடைக்கும். அடுத்தது 10ஆவதுக்கு ஆன்சர் உங்களுடைய காட்டுங்க. என்னோட ஆன்சர் இருக்கீங்க? 10ஆவது நீங்க எடுத்த ஆன்சரை காட்டுங்க. என்ன ஆன்சர் எடுத்தீங்க? தெரியா? அப்படித்தானே? 10ஆவது என்ன ஆன்சர் தெரியா? இதுவும் கைகுலுக்கல் மாதிரி தான். சரியா? ஒன்றுமில்ல, கைகுலுக்கல் மாதிரி தான். இப்ப பாருங்க, மூணு கிரிக்கெட் டீம் இருக்குது. மூணு கிரிக்கெட் டீம் இருக்குது. 3 அணியும் மத்த அணியோட போட்டியிடணும். ஏண்டா எத்தனை விளையாட்டு வரும் என்று கேட்காங்க. 3 அணி ABC, இல்லாட்டி ஸ்ரீலங்கா, இது பாகிஸ்தான், இந்தியா. 3 வந்து மத்த அணியோட போட்டியிடணும் என்று சொல்லி சொன்னா எத்தனை போட்டி நடக்கும் என்று கேட்டா இந்த ஸ்ரீலங்கா பாகிஸ்தானுடைய உண்டு, இந்தியாவுடைய உண்டு. சரியா? ரைட். இப்ப இந்த இந்தியா திருப்பி ஸ்ரீலங்காவோட போகுமா? ஏதான் போயிட்டு திருப்பி பாகிஸ்தானோட மட்டும் பெற போகுது. அப்ப 1, அப்ப 2 1 3. இப்ப பாகிஸ்தான் போவாதாண்டா? ஸ்ரீலங்காவோட ரம்பித்து, இந்தியாவோட ரம்பித்து, அப்ப 2லயும் அதுக்கு நீ வந்துட்டு தானே. அப்ப அதுக்கு இல்ல. அப்ப 2 1 3. அப்ப இதுதான் கைகுலுக்களுக்கு. அப்ப இன்னொன்று பங்களாதேஷ் 2 வைப்பா 4 அணி என்று சொல்லி சொன்னா 4 பேர் கைகுலுக்கினா எப்படி வரும்? 4 4க்கு முன்னுக்கு 3, அதை 2ஆல பிரிக்கும் கைகுலுக்கினா. அப்ப இப்படி இது 2 2 சுருக்கணும், 2 தரம் இது 1
2 வரும் வருமாண்டு பார்ப்போம். அப்ப இங்க பங்களாதேஷ் இதோட உண்டு இதோட உண்டு இதோட உண்டு கொடுக்குது 3. அடுத்தது 1 2 3 4 இது ஸ்ரீலங்கா, இது பங்களாதேஷ், பாகிஸ்தான், இந்தியா. ஸ்ரீலங்கா இதோட உண்டு இதோட உண்டு இதோட உண்டு 3. திருப்பி இந்தியா பங்களாதேஷ் இதோட உண்டு வந்துட்டு 1 2 2. அடுத்தது இந்தியா இதோடையும் கொடுத்துட்டாரு இதோட உண்டு. அப்ப மொத்தம் எத்தனை 3 2 5 1 6. இதுதான் 10 அணி என்று வந்தா. இதுக்குத்தான் நாம என்ன செஞ்சோம்னு சொல்லி சொன்னா கைகுலுக்கல் முறையில நாம ஆன்சர் எடுக்கிறோம். அப்ப 10 அணிகள் என்று சொல்லி சொன்னா 10 10க்கு முன்னுக்கு 9 அதை நாம 2ஆல பிரிச்சோம்னு சொல்லி சொன்னா எத்தனை வரும்டா 45 வரும். விலங்கினாக்கள் மட்டும் கைதுங்க. இதுவும் கைகுலுக்கல் முறைதான். ஒரு அணி ஏனைய அணியோட ஒவ்வொரு தரம் விளையாடுது. சரியா? ரைட். அப்ப இதுக்கு வந்து 2வது ஆன்சர். அடுத்த கேள்வி, கிரிக்கெட் போட்டி ஒன்றில் வெற்றி பெற்ற அணி ஏனைய வெற்றி பெற்ற அணி தமக்கிடையே மாறி மாறி கைகுலுக்கி கொண்டதுடன் இரு நடுவர்களுடனும் கைகுலுக்கி கொண்டனர் எனின் அங்கு இடம்பெற்ற கைகுலுக்கள் எத்தனை என்று கேட்டீங்க. சரியா? கிரிக்கெட்ல பங்கு பத்திர அணி வீரர்கள் ஏற்கனவே நான் ஸ்டார்ட்ல சொல்லிட்டேன். பங்கு பத்திர அணி வீரர்கள் எத்தனை பேரு அப்படின்னு சொல்லி சொன்னா 11 பேர். அவங்க வெற்றி பெற்ற அணி எங்களுக்குள்ள வெண்டவாட்டி மட்டும். அந்த 11 பேரும் தங்களுக்குள்ள கைகுலுக்கினா எத்தனை கைகுலுக்கள் வரும்? 11 11க்கு முன்னுக்கு 10 அதை 2ஆல பிரிச்சோம்னு சொல்லி சொன்னா இது 2 2 ஒரு தரம் 2 2 5 தரம் 11 5ஆல பிரிக்கினா 55. அவங்களுக்குள்ள கைகுலுக்கிறாங்க. சரியா? இதுக்கு பிறகு என்ன செய்யறான்னு சொன்னா 2 நடுவரோடையும் கைகுலுக்குறாங்க. அப்ப ஒரு ஆள் யோசிக்கலாம் 11 பேர் விளையாட்டுல விளையாடுற 2 நடுவர் அப்ப 13. அப்ப 13 போட்டு பிரிச்சானே என்று கேட்டா அங்க 2 நடுவரும் கைகுலுக்கிறாங்களா என்றா இல்ல. 2 நடுவரோடையும் கைகுலுக்கிறாங்க 11 பேரும். அந்த 2 அம்பியாமாரும் கைகுலுக்கல்ல. சரியா? அப்ப இந்த 11 பேரும் ஏங்கிற அம்பியாவோட கைகுலுக்கினா 11 வரும். அடுத்த 11 அந்த அதே 11 பேரும் இந்த பிங்கிற அம்பியாவோட கைகுலுக்கினா அதுல 11 வரும். அப்ப இங்க மொத்தமா எத்தனை வரும்னு சொன்னா 55 11 66 77 என்று வரும். மற்ற மாதிரி யோசிச்சு பார்த்தாலும் மொத்தம் 13 தானே. 11 பேரு விளையாட்டு வீரர்கள் 2 அம்பியாமாரு 13 பேர். 13 பேரும் தங்களுக்குள்ள கைகுலுக்கினா இதுக்குள்ள 13 பேரும் தங்களுக்குள்ள கைகுலுக்கினா 13க்கு 3க்கு 12 2ஆல பிரிக்கிங்கன்னு சொல்லி சொன்னா 1 இதுல வந்துட்டு 2 2 6 தரம் 13 6 78 வரும். இப்ப அந்த 2 அம்பியாமாரும் கைகுலுக்கல்ல தானே. அந்த 1 நீங்க கழிச்சு விட்டா 77 வரும். இது இப்படி எடுத்தாலும் சரி இப்படி எடுத்தாலும் சரி. சரியா? 2 அம்பியாமாரும் கை கொடுக்கல. அவங்களும் கொடுத்தாண்டா 2 அம்பியாவும் சேர்த்து கொடுத்தாள்னு சொன்னாதான் நமக்கு 78 வரும். இது வடமான கேள்வி பேப்பர். இதுல வந்த கேள்வி நிறைய திருப்பி திருப்பி வார இந்த கேள்வி. சரியா? ரைட். அடுத்தது என்னன்னு சொன்னா மாலா சீலா. இதுவும் அதே மாதிரி நான் இப்ப சொன்ன மாதிரி தான். மாலா சீலா ராணி கரீம் சலீம் வசீம் ஆகிய நண்பர்கள் தமக்கிடையே மாறி மாறி கைகுலுக்கி கொண்டனர். கைகுலுக்கினது கரீம் சீலாவுடன் மட்டும் கைகுலுக்க மறுத்து விட்டான். நம்ம இங்க எத்தனை பேரு? ஒரு ஆள் மாலா 2 3 4 5 6 பேர். அப்ப 6 பேரு தங்களுக்குள்ள கைகுலுக்கினா அப்ப 6 6க்கு முன்னுக்கு 5 2ஆல பிரிச்சோம்னு சொன்னா 30 6 5 30 2ஆல பிரிச்சாத்துன்னு சொன்னா 15. இப்ப கரீம் சீலாவோட மட்டும் கொடுக்கல. அப்ப அந்த 1 கழிச்சு விட்டோம்டா 14 என்று விட வரும். கடைசி விளங்கிட்டா? கடைசி விளங்கிட்டா? 6 பேர் இருக்கா நண்பர்மார். அப்ப 6 பேரும் தங்களுக்குள்ள
கை குலுக்குறாங்க. ஆனா ஒரு ஆள் மட்டும் இன்னொரு ஆள்கிட்ட கொடுக்கல. அப்ப 6 பேரும் தங்களுக்குள்ள கை குலுக்கினா 6 6க்கு முன்னுக்கு 5 அதை 2ஆல பிரிச்சா 2 2 ஒரு தரம் 2 2 3 தரம் 3 5 15 15 கரீம் ஷீலாவோட மட்டும் கொடுக்கல. அப்ப எல்லாரும் கொடுத்தா தானே நமக்கு 15 வரும். ஒரு ஆள் கொடுக்கல. அப்ப அந்த ஒரு ஆள் கொடுக்காதால கழிச்சிருவோம். கழிச்சா 14 என்று வரும். விளங்கிட்டா? சரி, ஓகே. அடுத்த கேள்வி என்று இருக்குது. இதுல சரியா, அதாவது நசீரின் பிறந்த தினம் 2025 6/7 அன்று வருகிறது. அவனுக்கு வாழ்த்து அட்டை வழங்க அவனது நண்பர்களான கரீம், சலீம், வசீம், முனீர், அக்ரம் 5 பேர். கரீம், சலீம், வசீம், முனீர், அக்ரம் 5 பேரும் ஆகியோர் தீர்மானித்தனர். ஒரு வாழ்த்து அட்டையின் பெறுமதி 20 ரூபாய் ஆயின் அவர்கள் அனைவரும் வாழ்த்து அட்டைகள் கொள்வனவு செய்ய தேவைப்படும் பணம் என்ன என்று கேட்டா, இப்ப நிறைய கேள்வி இந்த மாதிரி தான் வருகிறது. பணத்தோட சம்பந்தப்பட்டு வருது. சரியா, பணத்தோட சம்பந்தப்பட்டு. இப்ப பாருங்க, நசீர், அதாவது அதுல கருத்து என்னன்னு சொன்னா, நசீருக்கு பிறந்த நாள் 6ஆம் மாசம் 7ஆம் தேதி வருகிறது. சரியா, அவருக்கு 6ஆம் மாசம் 7ஆம் தேதி நசீருக்கு வருகிறது. ஏற்கனவே இருக்கிற மத்த நண்பர்மார 5 பேர் இருக்காரு. ஒரு ஆள் 2 பேர் 3 பேர் 4 பேர் 5 பேர் 5 நண்பர்கள் மாதிரி இருக்காங்க. இப்ப இவ்வளவு பேரும் அவங்களுக்குள்ள நண்பர்மாரு வாழ்த்தட்டை கொடுப்பாளா, இல்ல நசீருக்கு மட்டும் கொடுப்பாளா? யாரு சொல்லுவீங்க? சார் சொல்லுங்க. நசீருக்கு மட்டும் கொடுப்பாளா, இல்ல அவங்களுக்குள்ள எல்லாரும் மாறி மாறி கொடுப்பாளா? நசீருக்கு மட்டும்தான் கொடுப்பாரு. அப்ப ஒரு ஆள் எத்தனை கொடுப்பாரு? ஒரு ஆள் 1 தான் கொடுப்பாரு. அப்ப இவர் இருந்தா இவர் நசீருக்கு ஹாப்பி பர்த்டே கீழே போட்டு இவர் முனீரன் சொல்லி சொன்னா கீழே முனீரன் சொல்லி போட்டு கொடுப்பாரு. இவர் கரீமன் சொன்னா கீழே கரீமன் சொல்லி போட்டு கொடுப்பாரு. அப்ப ஒரு ஆள் 1 தான் கொடுப்பாரு. அப்ப ஒரு வாழ்த்து அட்டை 20 ரூபா என்று சொல்லி சொன்னா 5 பேரும் சரி 5 வாழ்த்தட்டை வாங்கியிருப்பாங்க. 1 20 ரூபா, அப்படி 5க்கும் 100 ரூபா செலவழிச்சிருப்பாங்க. விளங்கிட்டா? சரி, அடுத்த கேள்வி இதுக்கு இதே மாதிரி. இதுக்கு அடுத்த கேள்வி, ஒரு வாழ்த்து மடலின் பெறுமதி 100 ரூபா. சரியா, 6 நண்பர்கள் புது வருட பிறப்பின் போது தங்களுக்குள் வாழ்த்து அட்டையை பரிமாறிக்கொண்டனர். எனின் செலவழித்த பணத்தின் மொத்த பெறுமதி எவ்வளவு, ஒரு ஆள் செலவழிச்சது எவ்வளவு என்று கேட்டி. இப்ப என்னன்னு சொன்னா, இப்ப சொன்ன மாதிரி இப்ப நான் விளங்கப்படுத்தின ஒரு ஆளுக்கு மட்டும் பர்த்டே அவருக்கு மட்டும்தான் கொடுக்குறேன். இப்ப அடுத்த கேள்வி என்னண்டா, 6 பேர் இருக்காங்க. 1 2 3 4 5 6 பேர் இருக்காங்க. இந்த 6 பேரும் புது வருட பிறப்பு என்று சொன்னா எல்லாருமே கொண்டாடுறதானே, எல்லாரும் கொண்டாடுறேன். சரியா, 6 பேரும் அப்ப புது வருட பிறப்பு கொண்டாடுவாங்க. பர்த்டேண்டா அவருக்கு மட்டும் வரும். ஆனா புது வருட பிறப்புங்கக்குள்ள ஓப்பனிங் இயர் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப 6 பேரும் ஹாப்பி பர்த்டே சொல்லிப்பேன். ஹாப்பி பர்த்டே ஹாப்பி நியூ இயர் சொல்லுவாங்க. அப்படி ஒரு கார்டு வச்சுட்டு கொடுப்பாங்க. அப்ப 6 பேரும் இவருக்கு மத்த ஆட்களுக்கு கொடுக்கறதுக்கு 5 தேவை, இவருக்கு இந்த எவ்வளவு பேருக்கு கொடுக்கறதுக்கு 5 தேவை, இவருக்கு 5 தேவை, இவருக்கு 5, இவருக்கு 5, இவருக்கு 5. அப்ப மொத்தம் எத்தனை? 6 பேர் 6க்கு முன்னுக்கு 5. அப்ப 30 வாழ்த்து அட்டை தேவை. 30 அட்டை தேவை. 30 தேவைண்டா 100 ரூபா. அப்ப எவ்வளவு வரும்? 30 100ஆல பெருக்கினா எவ்வளவு வரும்? நம்ம 30 10ஆல பெருக்கினா 300 ரூபா. எப்படி? இந்த ஒரு சைவரை சேர்க்கிறோம் 300 ரூபா. அதே மாதிரி இந்த 30 100ஆல பெருக்கிறேன்டா இந்த 30ஓட 2 சைவரை சேர்த்தோம்டா 3000 ரூபா.
ஒரு ஆள் 3000 ரூபாய் வரும். இன்னும் ஒன்று அடுத்த கேள்வி, ஒரு ஆளுக்கு எவ்வளவு வேணும்? ஒரு ஆளுக்கு 5 பேருக்கு கொடுக்கறதுக்கு ஒரு ஆளுக்கு 5 வேணும். ஒன்று 100 ரூபாண்டா 500 ரூபா வேணும். ஒரு ஆளுக்கு எத்தனை சொன்னா 500 ரூபா வேணும். அடுத்த கேள்விக்கு 500 ரூபா.